மோடி வந்து பார்லிமெண்ட்டுக்கு வராது வந்து ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்லை. அவர் பல நேரங்களில் அவர் வரதில்லைன்றது தான் அடிப்படையான விஷயம். அன்னைக்கு எதேச்சியா அந்த ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் போது ராகுல் காந்தி பேசும்போது அவர் இருந்தார். அப்பதான் அவர் அந்த படத்தெல்லாம் காமிச்சார்ல, சிவன் படத்தை காமிச்சாரு, ஜீசஸ் படத்தை காமிச்சாரு, குருநானக் படத்தை காமிச்சாரு, எல்லாத்தையும் காமிச்சாரு. இப்போ காமிச்சு ஓம் பிர்லாக்கு ஒரு பயத்தை உண்டாக்கிட்டார். அதனால தான் பட்ஜெட் போது ராகுல் வந்து படத்தை கையில் எடுத்த உடனே எடுக்காத எடுக்காத அப்படின்னாரு. அவர் எடுத்து கடைசியில் அல்வா கின்ற படத்தை காமிச்சிட்டாரு அவர். ஆக்சுவலா ராகுல் வந்து உங்களுக்கு வந்து அவர் பேசுற பேச்சுக்கள் இருக்கு இல்லையா, அதாவது அவர் அடிப்படையான சில கொள்கைகளில் பேசுறாரு. ஆக்சுவலா அதாவது வந்து இந்தியா வந்து ஒரு மத நல்லிணக்கம் கொண்ட ஒரு நாடு. இங்க வந்து மக்களை வந்து மத ரீதியில் பிரிக்காதீங்க. அப்புறம் இங்க வந்து சமூக ரீதி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. இங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கு அப்படின்லாம் சொல்ற அந்த கொள்கையில வந்து ரொம்ப தெளிவா இருக்காரு. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் பேசுறாரு. மக்களுடைய பிரச்சனைகளை பத்தி பேசுறாரு. அது வந்து உங்களுக்கு வந்து பாஜகவுக்கு வந்து ரொம்ப அசௌகரியமான ஒரு விஷயமா இருக்கு.